சிமித் தீவில் மாயமான பிரபல நிகழ்ச்சி தொகுப்பாளர். சிமித் தீவில் பிரபல நிகழ்ச்சி தொகுப்பாளர் மாயமாகியுள்ளார். அங்கு சுற்றுலா சென்று அவர் திடீரென காணாமல் போனதாக தகவல் வெளியானது. அவரது குடும்பத்தினர் அளித்த தகவலின் அடிப்படையில் அவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பிபிசியிடம் மன்றாடிய அகதிகள். பிரிட்டனில் இருந்து ருவாண்டா தேசத்திற்கு நாடு கடத்தப்பட்ட அகதிகள் பிபிசியிடம் மன்றாடியுள்ளனர். அதாவது, ருவாண்டா தேசம் எங்களுக்கு பாதுகாப்பானதாக இல்லை என்றும் அது கிட்டத்தட்ட திறந்தவெளி சிறைச்சாலையைப் போல இருப்பதாகவும் அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். பிரிட்டனுக்கு வரும் சட்டவிரோத அகதிகளை ருவாண்டாவுக்கு நாடு கடத்த பிரிட்டன் சட்ட திருத்தம் நிறைவேற்றியது குறிப்பிடத்தக்கது. பிரிட்டனில் வீட்டு வாடகை உயர்வு. பிரிட்டனில் கடந்த ஏப்ரல் மாத நிலவரப்படி வீட்டு வாடகை 6.6% அதிகரித்துள்ளது. ஆனாலும் இந்த உயர்வு பொதுமக்களை பெரிய அளவில் பாதிக்கவில்லை என்றும் படிப்படியாகவே வீட்டு வாடகை உயர்த்தப்பட்டு இருப்பதாகவும் ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிக்கு சவால் விட்ட ரிஷி சுனக். வரி குறைப்பு விவகாரத்தில் பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக்கிற்கு எதிர்க்கட்சி தலைவர் பதிலடி கொடுத்துள்ளார். இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவருக்கு பிரதமர் சவால் விடுத்துள்ளார். இருவரும் நேருக்கு நேர் தொலைக்காட்சி விவாதத்தில் பங்கேற்ற போது அவர்களுக்கு இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. அப்போது பிரிட்டனில் லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு தலா 2000 பவுண்ட் வரி அதிகரிக்கப்படும் என பிரதமர் ரிஷி சுனக் குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலடி கொடுத்த எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டார்மர், ரிஷி கூறுவது பொய் என்பது அவருக்கே தெரியும் என்று தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தன்னுடைய கருத்தில் உறுதியாக இருப்பதாக ரிஷி சுனக் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். ஆட்சிக்கு வந்தால் மகப்பேறு விடுப்பை இரட்டிப்பாக மாற்றுவோம். லிபரல் டெமோக்ராட்டிக்ஸ் வாக்குறுதி. ஆட்சிக்கு வந்தால் பிரிட்டனில் பெண்களுக்கான மகப்பேறு விடுப்பை இரட்டிப்பாக மாற்றுவோம் என லிபரல் டெமோக்ராட்டிக்ஸ் கட்சி வாக்குறுதி அளித்துள்ளது. பிரிட்டன் பொது தேர்தலில் லேபர் கட்சிக்கும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் இடையே தீவிர போட்டி நடைபெற்று வரும் நிலையில் அதில் லிபரல் டெமோக்ராட்டிக்ஸ் கட்சியும் இணைந்துள்ளது. இரண்டாம் உலகப் போரை உக்ரைன் போருடன் தொடர்புபடுத்திய ஜோ பைடன். இரண்டாம் உலகப் போரை உக்ரைன் போருடன் தொடர்புபடுத்தி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கருத்து தெரிவித்துள்ளார். இரண்டாம் உலகப் போரில் இராணுவ வீரர்கள் கொத்து கொத்தாக செத்து மடிந்தனர். இதே போல ரஷ்யா உக்ரைன் போரிலும் இராணுவ வீரர்கள் கொத்து கொத்தாக செத்து மடிந்ததாக அமெரிக்க அதிபர் கவலை தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய யூனியன் தேர்தலில் வலதுசாரிகளுக்கு வெற்றி வாய்ப்பு. ஐரோப்பிய யூனியன் தேர்தலில் வலதுசாரிகளுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. ஒரு சில தேசங்களில் வாக்காளர்களுக்கான குறைந்தபட்ச வயது 16 வயதாக குறைக்கப்பட்டதால் தலைவர்களை தேர்ந்தெடுப்பதில் இளம் வாக்காளர்கள் முக்கிய இடம் வகிப்பர் என்று ஆய்வு கூறியது. ஐரோப்பிய யூனியன் தேர்தல் களை கட்டியது. ஐரோப்பிய யூனியன் தேர்தல் களை கட்டி உள்ளது. ஐரோப்பாவில் உள்ள பெரும்பாலான நாடுகளுக்கு இந்த ஆண்டில் பொது தேர்தல் நடைபெறுகிறது. முதலாவதாக டச்சு நாட்டில் தேர்தல் தொடங்கியது. அங்கு வலதுசாரி கட்சிக்கும் இடதுசாரி கட்சிக்கும் இடையே தீவிர போட்டி நிலவுகிறது. தேர்தல் முடிவுகள் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.